நமது நமோ நாராஜ நமது ஹரிமோ நமோ நாராஜ நமது. மைக்க கீக்க குத்தி போடாம என்னடி இது வானத்தை பார்த்துக்கிட்டு நிக்குது? அப்ப ஒண்ணு எதுலயே ஒருத்தனுக்கு குறை, உனக்கு இதுல குறை. பெட்டிக்கார மாமா என்னடி என்ன பொம்பளை வாழ்க்கை? பொண்ணா பிறக்கிறதே தவறுதே. பகல்ல போட்டு குத்துறாங்க, நைட்டுக்கு போட்டு குத்துறாங்க. அப்படி குத்தியாலே நாங்க பக்கத்து வீட்டுக்காரனை கட் பண்ணிடுவோம். இதுவும் தண்ணி போட்டவன்ட்ட மாட்டணும், தண்ணியா விட்டுட்டு போயிடுவேன். கஞ்சா போட்டவன்ட்ட மாட்டணும், அவ என்ன நினைத்து கசக்குறானோ அதே கசக்குத்த. உன்னை பார்க்கும்போது உன்னை பார்க்கும்போது சொன்னவாமா சக்கரை இலையில அந்த மிஷின்ல ரெண்டு பக்கமும் ரிவிட் அடிச்சது மாதிரியே தெரியுது. அவர் ரிவிட் அடிச்சாலும் நீனு அதே குறியிலே தெரிய ரிவிட்டு ரிவிட்டு ரிவிட்டுன்னு. என்ன பொம்பளை வாழ்க்கை? ஏண்டி எல்லாரும் கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ணு. சரி, கல்யாணம் பண்ணி நிம்மதியான தூக்கம் இல்லை. ஏன் ஈபில வேளாக்கிற கல்யாணம் பண்ணு, நல்ல வருமானம் தானே. ஈபில வேளாக்கிற கல்யாணம் பண்ணா கவர்மெண்ட் சம்பளம், மாசம் மாசம் மணியரிச்ச சம்பளம், அதெல்லாம போஸ்ட் மரம் ஏரியா நம்மளை காப்பாத்துரு அப்படின்னு. சரி, அந்த முதலை நல்லா தூங்குறேன், திடீர்னு எந்திரிக்கிறேன். எந்திரிச்சு போஸ்ட் மரத்துல ஏற யாபத்துல என்னை மல்கடிக்கு ஏற ஆரம்பிச்சிடுறேன். அப்புறம் என்ன, உனக்கு நல்ல வாய்ப்பு தானே. முன்னால வர்ற பீச பின்னாலையும், பின்னால வர்ற பீச முன்னாலையும் மாத்தி மாத்தி போட்டேன். தளவு மாத்தி போடுறதா உனக்கு? சரி, அதுதான் போனா போகுது அப்படின்னு ஒரு ஐஸ் விற்கிறவனை கல்யாணம் பண்ணு. சரி, ஐஸ் விற்கிறவனை கல்யாணம் பண்ணா அந்த வெயில் காலத்துக்கு வாழ்க்கை குழு குழுன்னு இருக்கும் அப்படின்னு. அந்த முதலை நல்லா தூங்குறேன், திடீர்னு எந்திரிக்கிறேன். எந்திரிச்சு கப்பு கோன் புருட்டு பால் மிச்சர் ஐஸ், கப்பு கோன் புருட்டு பால் மிச்சர் ஐஸ். இது நல்லா இருக்கடா. எங்க அந்த பக்கம் அமுக்கு, இது பிடி ஆத்தியார் பிறந்திருக்கும் போல. இதே நல்லா இருக்கு. கப்பு கோன் புருட்டு பால் மிச்சர் ஐஸ், இது நல்லா இருக்க. சரி, அதுதான் போனா போகுது. சரி, அப்படின்னு இந்த மைக் செட்காரரை கல்யாணம் பண்ணு. யாரு இவரையா? ஆமா,
இந்த மைச்சார்காரரை கல்யாணம் பண்ணா எப்படியா ஒரு நிகழ்ச்சி போனா 1 லட்சம் 2 லட்சம் நல்ல காசு அப்படின்னு 2 பேரும் கல்யாணம் பண்ணி முந்தா நாள் முதல் இரவு ரூமுக்கு போயிட்டோம். என்னடி அவர் முகம் ஒரு மாதிரியா போ. முதல் இரவு ரூமுக்கு போனவொடனே இந்த ஆளுக்கு மைக்கில் பேசுற யாவும் வந்திருக்குமோல. ஐயே மைக்க போட்டு பேச ஆரம்பிச்சுட்டார். எப்படி? இன்று இரவு சரியாக 10 மணி அளவில் முதல் இரவு நடைபெறும், அனைவரும் திரளா வந்து கண்டு கழிக்கும். என்ன கோயில் கும்பாசியம்மாடா கண்டு கழிக்க. கூட்டம் கட்டிக்கிட்டு ஏறிட்டேன். 10 பேர் ஓட்ட கட்டிட்டேன், 15 பேர் கிடுக பிச்சுட்டேன். எதுக்கு? முதல் இரவு பார்க்கத்தேன். 5 பேர் கேமராவோட நிக்கிறேன். 6 பேர் சன்னல பேத்திட்டேன். 2 பேரும் சிவத்துல ஓட்ட ஓடிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு? முதல் இரவு பார்க்கத்தேன். சரி, நல்ல வேளை அந்த நேரம் கரண்ட் போச்சு. இல்லைன்னா என் ஜாக்கெட்டையும் கிழிச்சிருப்பாங்க, என் குண்டியும் கிழிச்சிருப்பாங்க. சரி, அதுதான் போனா போகுது அப்படின்னு ஒரு இவரை கல்யாணம் பண்ணி வக்கீல பார்த்து கல்யாணம் பண்ணா எப்படியா வாதாடியா அந்த நம்மளை காப்பாத்துறேன் அப்படின்னு. அந்த முதல் நல்லா தூங்குறேன், திடீர்னு எந்திரிக்கிறேன். சரி, எந்திரிச்சு எதா இருந்தாலும் சத்தியம் பண்ண சொல்றேன். எதுக்கு? நான் சொல்லுவதெல்லாம் உண்மை, இதை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு. முதல் ரூமுக்கு வரேன், பழச்சுன்னு எந்திரிச்சிடுறேன். எந்திரிச்சு அடுத்த வாய்தால பாத்துக்கிறோம் சொல்லிட்டு அந்த ஆள் வாட்டில போயிடுறேன். சரி, அதுதான் போனா போது எத்தனை புருஷன் கட்டினா நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு ஒரு அரசியல்வாதியை பார்த்து கல்யாணம் பண்ணு. ஏய், உண்மையிலே உருப்படியான ஆளை பிடிச்சிருக்க. அரசியல்வாதியை பார்த்து கல்யாணம் பண்ணா நல்ல சில்லற புழக்கம், காசு மேல காசு, மாடி மேல மாடி, கார்ல போலாம், ஏசியிலே போந்துக்கிட்டு படுக்கலாம். சரி, அரசியல்வாதியை கல்யாணம் பண்ணி 10 வருஷமா புள்ளையே இல்ல. ஓயாம மீட்டிங் போயிட்டா புள்ள மஜிருனா உனக்கு. அதானே 11வது வருஷம் நான் மாசம் ஆயிட்டேன். சரி, அதுல ஆன மாசம் தாண்டா அது. அத்தாடி, என்னடா ஊரல் பணம் மாதிரியே வச்சிருக்கியாடி. 8.75 நாள் 11வது வருஷம் மாசம் ஆயிட்டேன். மாசம் ஆயிட்டா எவ்வளவு சந்தோஷம். ஆமா, அதுக்கு யாரு காரணமா இருக்காரோ அவர்கிட்ட போய் சொல்றது பெரிய சந்தோஷம். நீ சொன்னியா? என்னங்க நீங்க அப்பா புரிய அப்படின்னு அரசியல்வாதிட்ட சொன்னி அவர் சந்தோஷப்பட்டிருப்பாரு. அந்த ஆளு உடனே பேச ஆரம்பிச்சுட்டார். எப்படி? இது நான் செய்த சதி இல்லை, எதிர்கட்சிக்காரன் செய்த சதின்னு. ஏடா மாசமாக்குற மாட்டா எதிர்கட்சிக்காரன் செஞ்ச. அதனால எங்க அப்பா வந்து எங்களை கண்ணுங்க அண்ணே சுத்தமா குறைஞ்சிரு, வாய்ஸ் பேச குறைச்சிருங்க, இன்னும் ஏத்துங்க, உங்களுக்கு நல்லா இருக்குமாம்மா. ஆனால் நான் வந்துட்டு என் தோழி பெண் வந்தா தான் இங்க சிறப்பு உண்டாகும். அடியே தோழி, நல்லா இருக்கேன். பாக்கும்போது தெரியுது சந்தோஷமா இருக்க போல இருக்கு. முதல்ல முகத்தை பார்த்து பேசி, இதே பார்க்காம காலையில சங்கத்துல போய் சுத்தி போடணும்டா. அவளுக்கு போறாம ஏதோ சங்கத்தை சுத்தி போட போற. அவளுக்கு மட்டும் இப்படி இருக்கேன், நமக்கு மொழுக்கட்டின்னு இருக்கேன்னு. அதெல்லாம் டூப்ளிகேட். எடுத்து வெளில போட்டோன்னு வச்சுக்க, நாய் கவிட்டு போயிடும். நல்லா இருக்கா? ஒரு பெண்ணுனா எடுத்துக்காட்டா இருக்கணும். அடியாண்டி எடுத்துக்காட்டா இருக்கணும். என்னமா ஏங்க நீங்க மிருதங்க வாசிக்க வந்தீங்களா? கொண்டு விடுவேன். அடியே நல்லா இருக்கியா? பாக்கும்போது சந்தோஷமா இருக்க போல இருக்கு. எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில அப்படிதான் இருக்க. அதனால நீ நானும் வந்துட்டோம். இறக்கமா இருக்கு. நீ நானும் வந்துட்டோம். அம்மா வர மாதிரி. அம்மா வந்தா தான் இங்க சிறப்பு உண்டாகும். அம்மா அம்மா திடீர்னு ஆனா உண்மையிலே பாவ சொல்றீங்க. நானும் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கேன். பெண்ணுக்கு பெண்ணே பேராசைக்குள்ள அழகிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தாங்க பாக்குறேன். எப்பேர் என்னடி வானத்தை பாக்குது. உங்களுக்கு என்ன இருக்க ஒரு மாதிரி இருக்கு. என்னடி உங்களுக்கு மரியாதை என்ன இப்படியா? நெஞ்சா நிமிந்து இருந்தாலும் உனக்கு முன்கூட்டி ஏத்த இருக்க கூடாதுடி. நல்லா வச்சு அமுக்கணும்ல. என்ன சந்தேகம்? என்ன சந்தேக பொரியலான்னு கேக்குறேன். என்ன என்னடி என்னடி இது இங்க வாடி. எங்கயா? முந்தா நாள் ஒருத்தன் கொடுத்த விழுந்து கடிச்சு விட்டேன். உன் மேல உள்ள சந்தேகம் போச்சு. நீ பொம்பளை இல்லங்கிறது. சரி, இங்க வா பிரேதீஸ்வரி. நாங்களாம் பொம்பளையா தான்ப்பா. ஆமா, அதனால காவலுக்கு போகணும்னு சொன்னாங்க. கவலை இருக்குமா? கொஞ்சம் ஆடி பாடி விளையாண்டு அப்புறமா கவலை போவா. திந்தினா கருது நக்கு நாக்கடு திந்தினா கருது திந்தினா திந்தினா கருது நக்கு நாக்கடு திந்தினா கருது திந்தினா.
மழை வச்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. ஆமா, ஆமா. ஆமா, அதனால பறவைகளா வந்துருச்சு. சரிங்க. ஒரே விரட்டிடுவான். இருந்தாலும் எங்க அப்பா கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே இருக்காது. இந்த மாதிரி விஷயத்துல தான் எங்க அப்பா தவறு பண்றாரு. என்ன தவறு? காட்டுக்கு காவலுக்கு சின்ன பிள்ளைலாம் அனுப்புறோம். அது அப்படி ஆடி பாடி ஏதாவது விளையாண்டுக்கிட்டு இருக்குங்க. இப்படி நிறமாச கர்ப்பிணியை காட்டுக்குள்ள அனுப்பலாமா? அப்படித்தான் உங்க அப்பாட்ட கேட்டேன். என்ன நெஞ்சா மாசமா உள்ள பொம்பளை அனுப்புறேன். அவர் சொன்னாரு காட்டுக்குள்ள போய் நல்லா ஆடு பாடு சுகப்புல செவம் பொழக்கும். சுகப்பிரசவம் தான் கேட்டுப்பட்டிருக்கேன். சுகப்பிரசவம் பொழக்கும் அப்படின்னு அப்ப சொன்னாங்களா? அதனால கொஞ்சம் ஆடுவோமா? ஆலோலம் 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 ஆலோலமே. என்னடி பண்ற? அட ஆட மாட்டேங்குது. அப்புறம் என்னதான் செய்யறது? அதுக்கான இப்படியா ஆத்தி விடுவோம். வேலை கட்டி சிறுசிறு சிட்டிகளா சொம்பரந்து ஆடலை இடுப்பு ஆடலையே. இடுப்பு இருந்தா தானே ஆடுது. என்ன இடுப்பு அது? சின்னஞ்சிறு சிட்டிகளா நாங்க என்ன ஆடிக்கிட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு? மெயினான பெட்டி. இப்படி யாரும் துப்பாக்கி சூடு நான் பார்த்ததே இல்லை. அம்மா அது துப்பாக்கி சூடு ஆட்டம். சின்னஜிரி சிட்டிகளா சம்பரத்து கூட்டங்களா பட்டவிடும் பறவைகளா திப்பதீரை கொய்விகளா ஒரு முறை கூட போற மாதிரி தெரியும். அதனால ஆளுக்கு ஒரு பக்கமா காவல் பார்ப்போம். சரிங்கம்மா. ஞானிகள் வரக்கூடிய இடம். அப்படியே இருந்து என்ன கூப்பிடுங்க. வேற என்ன நீங்களே பாத்துக்கங்க.